السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ருகளை தஸ்பீகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று ஒரு ஹஜ், ஒரு உம்ரா செய்த பரிபூரணமான நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ருகளையும் தஸ்பீகளையும் இந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு நாம் செய்யக்கூடிய வழிமுறைகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களையும் திக்ருகளையும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஹதீஸை குதுசியில் கூறுவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் அஸருடைய தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ் அவருடைய அன்றைய நாளினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹ்வை திக்ரு செய்கிறார்களோ, அதாவது சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அல்லாஹ்வை திக்ரு செய்துவிட்டு சூரியன் உதயமானதும் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு யார் அன்றைய நாளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கூலியை வழங்குகின்றான் என்றால், ஒரு ஹஜ், ஒரு உம்ரா செய்த அல்லாஹ் அந்த கூலியை வழங்குகின்றான். எவ்வாறான கூலி என்றால், அது பரிபூரணமான கூலியை அல்லாஹ் அந்த நபருக்கு வழங்குவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து திக்ருகளை செய்துவிட்டு சூரியன் உதயமானதும் 2 ரக்காத்துக்கள் யார் அந்த இஷ்ராக்குடைய தொழுகைகளை தொழுதுவிட்டு செல்கிறாரோ அவருக்கு பரிபூரணமான ஹஜ் மற்றும் உம்ரா செய்த கூலியை அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏராளமான திக்ருகள் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றது, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி இருக்கின்றது. இவ்வாறு ஏராளமான திக்ருகள் இருக்கின்றது, ஏராளமான தஸ்பீஹ்கள் இருக்கின்றது. இவைகளை ஓதுவோம். ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் பீராக்கி தருவார்.